ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க அனுதின தியானம் தியானிக்கிறதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். அன்புள்ள பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு பேசி இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தூங்கி எழுந்துட்டீங்களாங்க? தூக்கம் 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 தூக்கம்னு சிலர் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சரியான நேரத்துக்கு ராத்திரி நாம தூங்க போயிட்டோம்னா காலையில நேரத்துக்கு எழுந்து டே ஃபுல்லா உற்சாகமா நம்மளால வேலை செய்ய முடியும். ஆனா நாட்கள்ல நிறைய பேர் தூங்க வேண்டிய சமயத்துல தூங்காம நாள் பூரா அந்த தூக்க கலக்கத்தோடு இருக்கிறத கவனிக்கிறோம் இல்லையா? நாம் விழிப்போடு இருக்கணும்னு தாங்க தேவனுடைய வார்த்தை எச்சரிக்குது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க மந்தமா இருப்பாங்க. அந்த மந்தம் போதாதுன்னு மறுபடியும் போதைக்கான பொருட்களை யூஸ் பண்றாங்க. பிராண்டி, விஸ்கி, இன்னும் எத்தனையோ மதுபானங்கள், ட்ரக்ஸ்ன்னு அடிமையாகி போயிடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம சுறுசுறுப்பா இருக்கணுங்க. சுறுசுறுப்பா இருக்கிறது தான் பாக்கியம்னு ஆண்டவர் சொல்றாரு. எனவே தேவனுக்கு நாம் முதல்ல நேரத்தை ஒதுக்கும் போது அதிகாலமே எழுந்து நாம் தேவனோடு பேசினால் தினம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். We will be alert. நல்ல விழிப்போடு கூட இருக்க முடியும். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குங்க. வெகு சீக்கிரத்திலேயே ஆண்டவர் வரப்போகிறார். நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில, சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ கவனிங்க, தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். கவனிங்க, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகை திருடனை போல, அதாவது திருடனாக அல்ல. திருடன் எப்படி சொல்லாம கொள்ளாம வருவானோ, ஒரு கள்ளன் வருவது யாருக்கும் எப்பொழுதும் தெரியாமல் இருக்கிறதோ, அதேபோல ஆண்டவர் தம்முடைய வருகையின் விஷயத்தில் எதிர்பாராத வேளையில் வருவார் என்று, அதாவது அது காலை நேரமோ மதியமோ அல்லது ராத்திரி வேளையோ அல்லது நடுராத்திரியோ இன்றோ அல்லது இன்னொரு நாளோ என்று இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்க வருகிறார். நம்மை அப்படின்னா யாருங்க? கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். என்னுடைய ஸ்தானத்திலே என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விலகுகிற போதுதான் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். நமக்காகத்தான் அவர் வருகிறார். இந்த உலக சிரமங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்கும், இந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை அருளுவதற்கும் அவர் போகும்போதே சொன்னார் அல்லவா, நான் போய் உங்களுக்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திவிட்டு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் வந்து இருக்கும்படியாக வந்து உங்களை அழைத்துக் கொண்டு செல்லுவேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டன. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைத்தபடியே அவர் இந்த உலகத்திற்கு இரட்சகராக வந்தார். நம்முடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக நம்முடைய ஜீவனை தந்தார். தேவ வார்த்தையின்படியே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வார்த்தையின்படியே அவர் 3ஆம் நாள் திரும்ப உயிர் தெழுந்தும் விட்டார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வரப்போகின்றார் என்று அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்களும் கூட நிறைவேறுகிற சமயம் அடையாளங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் நடக்கிறது, இயற்கை பேரிடர்கள் உண்டாகிறது, பஞ்சம் உண்டாகிறது, அன்பு கரைந்து கொண்டே இருக்கிறது, விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது. மனிதன் குடித்து புசித்து விற்று வாங்கி என்னவெல்லாமோ செய்து
ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு இந்த உலகத்திலேயே செட்டிலாகி விடலாம் என்கின்ற மும்மரத்தோடு கூட ஓடுகிற மனிதன் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கவில்லை. இந்நாட்கள்ல எந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தாலும் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. சத்தங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். வீடுகள் கட்டப்பட்டு கொண்டே இருக்குது. முந்தியெல்லாம் ஒரு திருமணம் தான் நடக்கும். ஆனா இந்நாட்கள்ல மேரேஜ் டிவோர்ஸ்னு எந்த வேல்யூஸ் இல்லாம மனித வாழ்க்கையில விவாகரத்தோடு முடித்து விட்டதோடு மறுபடி விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பக்கம்னா விவாகம் இல்லாமலேயே அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிற சிலரை கூட நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இவைகள் எல்லாமே இருளுக்குள்ள வேலைகள், இருட்டான காரியங்கள். ஆனால் நாம் விழித்திருக்க வேண்டும் என்றும் நாம் பகலுக்குரியவர்கள் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறது. இந்த பாவத்தின் கலக்கத்துல, அதாவது பாவ கலக்கத்துல அவங்க எங்க போறாங்க, என்னென்ன செய்றாங்க, அதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அதற்காகத்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அதாவது பகலுக்குரியவர்களுக்கும் இரவுக்குரியவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஒரு விபச்சாரி எப்பொழுது இருட்டாகுமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். திருடன் எப்ப கன்னம் போடலான்னு இருட்டுக்காக அவன் எதிர்பார்த்து காத்திருப்பான். அதாவது வெளிச்சத்தை எதிர்த்துக்கிட்டே இருப்பான். வெளிச்சத்தில் இருக்கிறவன் ரகசிய வாழ்க்கை இல்லாதவன். வெளிச்சத்தில் இருக்கிறவன் மேலான காரியங்களை விரும்புகிறவன் பகலைத்தான் விரும்புவான். ஆனால் பரிசுத்தமற்ற காரியங்களை செய்கிறவன், பாவ காரியங்களை செய்கிறவன் இருளைத்தான் ஆசைப்படுவான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக இருந்தால் அவர் நம்முடைய இருள் நிறைந்த வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய உயிரையே தந்தவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? உலகம் சம்பந்தப்பட்டவர்களாக வாழ்கிறீர்களா? உலகத்தின் போக்கிலே போய்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாக உண்மையாக மனசாட்சியை காத்துக்கொண்டு நிலை பெற்றிருக்கின்றீர்களா? மற்றவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு நீங்களும் லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா? லஞ்சம் வாங்குவதற்காக உங்க கைகளை நீட்டிருக்கீங்களா? அல்லது எல்லாரும் பொய்யை கொண்டு ஏதாவது சாதிக்கலாம்னு நினைக்கும் போது என்னுடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்றுதான் இருக்கும் என்று தீர்மானத்தோடு உங்கள் வாயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதிலே பெரிய விஷயம் இல்லைங்க. ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் என்றால், நமக்குள் அருவருப்பானது, பரிசுத்தமில்லாதது ஏதாவது இருக்கும் என்றால் நாம் அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆகவே முடியாது. ஏனென்றால் அது பரிசுத்தமான ராஜ்யம். அங்கே பரிசுத்தமற்றவைகள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. நிறைய பேர் மந்தமா இருக்காங்க. அதாவது எப்ப வரப்போறாரு, என்ன செய்ய போறாரு ஆண்டவர்னு ஒரு விதமான மந்தமா இருந்துகிட்டு இருக்கவங்க. நாளைய குறித்து யோசிக்கிறது இல்ல, வரப்போறவைகளை குறித்து யோசிக்கிறது இல்ல, எதிர்காலம் என்ன ஆக போகுதுங்கிற யோசனையும் இல்ல. அல்லது சில பேர் தங்கள் எதிர்காலத்தை குறித்து, இருளுக்குள்ள இருக்கிறவங்க பகற்கனவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களாவே என்னென்னவோ நினைச்சுக்குவாங்க. நாளைக்கு நான் அந்த மாதிரி இருந்துருவேன், இந்த மாதிரி ஆயிடுவேன், அப்படியெல்லாம். அதாவது நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்றவங்க ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியே மரிச்சு போனா நாளை மறுநாளுங்கிறதெல்லாம் வாழ்க்கையில் எங்கெங்க இருக்கும்? எப்போ நாம மறிப்போமோ அது நமக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையில பரலோகத்திற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்றுதான் இந்த அனுதின தியானத்திலே தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றோம். அது எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு சொல்றதுக்காக இல்லைங்க. நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற போது நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக வேண்டும். அதற்காக நாம் எப்படி ஆயத்தப்படுவது, அதோடு எப்படி நமக்காக ஜீவனையே தந்த ஆண்டவரை சார்ந்து கொள்வது, எப்படி விழித்திருந்து ஜெபம் செய்து இந்த உலகத்தினுடைய சிக்கல்களில் சிக்காமல், அநேக வருத்தங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாமல், சாத்தானுடைய ஏமாற்று வலைக்கு சிக்கிக்கொள்ளாமல் நம்முடைய இருதய சுத்தத்தை எப்படி காத்துக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ளுவதற்காகத்தான் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்முடைய இருதயங்களை பரிசீலித்துக் கொண்டு நாம் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற வேளையில் ஆவிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நாம் பகலுக்குரியவர்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே மற்றவர்கள் போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிவுள்ளவர்களாயிருக்க வேண்டும். அதோடு தெளிவுள்ளவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், என்ன கவசங்க அது? விசுவாசம், அன்பு என்ற மார்க்கவசத்தையும், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். நமக்கு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசமே நமக்கு விஜயம். கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசம் வைக்கிறவன் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டிருப்பான். என் ஆண்டவர் எனக்காக திரும்பி வருவார் என்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம் என்றால் அவர் உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறபடியினாலே நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். அவர் நம்மை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஏசப்பா எனக்காக வருவார், நான் அவருடைய ராஜ்யத்தில் போய் சேருவேன் என்று நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதா? இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய போராட்டம் என்பது சரீர பிரகாரமானது அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் என்று வேதம் சொல்லுகின்றது. எனவேதான் அவர் அருளுகிற மார்க்கவசத்தை அணிந்து கொள்கிறவர்களாக, வெளிப்போடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இது என்ன கவசம்? எங்க அந்த புல்லட் ப்ரூஃப் கவசம் நமக்கு கிடைக்கும்? அல்லது அந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ட்ரெஸ் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இது சரீர பிரகாரமான உலக பிரகாரமான கவசம் இல்லைங்க. இது நீதி என்ற மார்க்கவசம், நீதி என்ற பிரஸ்ட் பிளேட், சத்தியம் என்ற கச்சை, ரட்சிப்பு என்ற தலைச்சீரா, விசுவாசம் என்ற கேடகத்தையும் வார்த்தை என்ற பட்டயத்தையும் கொண்டு ஆயத்தமாயிருக்க வேண்டும். எப்பொழுதும் நான் ரெடி, என் ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். என்னுடைய இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொண்டு இந்த உலகத்தின் அம்புகளுக்கும் இந்த உலகத்தின் தந்திரங்களுக்கும் அது எதுவும் என் இருதயத்துக்குள்ளே நுழைந்து விடாதபடி கிறிஸ்து என்ற நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசானவனுக்கு என்றும் எதற்கும் இசைந்து விடாமல் சத்தியம் என்ற கச்சையை கட்டி, இடுப்புல கச்சையை கட்டிட்டு நிமிர்ந்து நிற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிசாசானவனை தைரியமாக என்னால் எதிர்கொள்ள முடியும். அவன் எய்கிற அம்பையெல்லாம் தடுப்பதற்கு விசுவாசம் என்ற கேடகத்தையும் பற்றிக்கொண்டு அவனுடைய அக்கினி அம்புகளை நான் தடுப்பேன். அவன் என்னை எதிர்க்கும் போது அவனை நான் வார்த்தையோடு, பட்டயத்தால், அது சாதாரண பட்டயம் இல்ல, தேவ வார்த்தை என்ற பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை கொண்டு அந்த பிசாசானவனுடைய சிந்தையையும் செயல்களையும் அவனுடைய ஏமாற்றுகளையும் அவனுடைய போராட்டங்களையும் நான் எதிர்ப்பேன் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொண்டவர் இருக்க வேண்டுமென்றால் நமக்கு சிரசு ரொம்ப முக்கியம். அதனால தான் ஹெல்மெட் போட்டுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறோம். சரீரத்தில் எந்த அவயவத்தில் அடிபட்டாலும் தாங்கிக்க முடியும், அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து விட முடியும். ஆனா தலையில பெரிய அடிபட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அது உயிருக்கே ஆபத்தாயிடும். இல்லை, தலையில் அடிபட்டு அதிக ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா அப்புறம் செத்த மாதிரி தான் அது. அதனால தான் சிரசுக்கு தலைச்சீரா என்ற ரட்சிப்பின் தலைச்சீராவை, ஹெல்மெட்டை அணிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலைக்குள்ளே பிசாசானவன் போகாதபடி, உன் ஆலோசனைக்குள் அவன் புகாதபடி, உன்னை ஆவிக்குரிய பிரகாரமாக நீ டெட்டானதை போல, நீ மரித்ததைப் போல ஆக்க விடாமல் இருக்க வேண்டும் என்றார். பிசாசின் ஆலோசனைகளுக்கு இடம் கொடாதபடி ரட்சிப்பு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வரும் ரட்சிப்பை பெற்றவர்களாய் நாம் இருக்கிற போது, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகிற போது, நம்முடைய இருதயத்தினுடைய ஆலோசனைகளை தேவனிடத்திலே அர்ப்பணிக்கும் போது நாம் பரிசுத்தர்களாய் இருக்க முடியும். ரட்சிப்பு என்ற தலைச்சீராவை அணிந்தவர்களாய் ஆயத்தப்படுகிற வேளையில அது எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒருவேளை நமக்குள்ள சோம்பேறித்தனங்கிறது இருந்துட்டா, நம்முடைய கால்கள் நமக்கு ஒத்துழைக்காம போனா எப்படி நம்மால முன்னேற முடியும்? நம்மளால எப்படி சத்துருவின் அம்புகளுக்கு தப்பிக்க முடியும்? நம்மால எப்படி தேவனுக்காக பிழைக்க முடியும்? ஆயத்தமாக இருக்கிற இருதயம், அதாவது எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும். ஐ எம் ரெடி ஃபார் எனிதிங் என்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அந்த கலக்கம், அந்த தூக்க மயக்கம், எப்பவும் மந்தமா இருக்கிற நிலை, அது நமக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத நாம உணர்ந்திருக்கணும். சீக்கிரமே படுத்து தூங்கி சீக்கிரமா எழுந்துருங்க. எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தூக்க கலக்கத்திலே இல்லாம தேவ வார்த்தைகளை தியானிங்க, முழங்கால் படிட்டு ஜெபிங்க, தேவனோடு கூட ஐக்கியப்படுங்க, ஆவிக்குரிய பலனை அதிகாலமே பெற்றுக்கொள்ளுங்க. நாளெல்லாம் துள்ளி குதிச்சு மான்களைப் போல நீ ஆர்ப்பரித்து சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு நம்முடைய பொறுப்புகளை, நம்முடைய பணிகளை நாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே உதவி செய்வார். அவர் நம்முடைய கரங்களுக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவரின் கால்களை மான்களின் கால்களைப் போல, அதாவது பர்வதங்களிலே ஏறக்கூடிய அந்த கால்கள் ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் அந்த மானுடைய கால்கள், மான் கால்கள் பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு லேசா இருக்கும். அதன் கால்களைப் போல என்னுடைய கால்களை ஓடுவதற்கேற்றவாறு தேவன் ஆயத்தப்படுத்துகிறார், சுறுசுறுப்பாக இருப்பதற்காக ஆயத்தமாக்குகிறார். சங்கீதக்காரன் சொன்னதைப் போல, ஆண்டவரே உமக்காக சுறுசுறுப்பா இருப்பதற்கு சோம்பேறித்தனம் இல்லாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்ய கிருபை அருள வேண்டும் என்று ஆண்டவரை கேட்கலாமா? பிரார்த்தனை. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. மந்தமாயிருக்காமல், சோம்பேறிகளாயிருக்காமல், விழித்திருந்து ஜெபிப்பதற்கும் உம்முடைய வருகை மட்டும் ஆயத்தமாயிருப்பதற்கும், இன்னும் எங்கள் வாழ்க்கையிலே கரை படிந்திருக்கிற காரியங்களை குறித்து அவ்வப்பொழுது உம்முடைய முகத்தின் பிரகாசத்தில் எங்களை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்ட சுத்தர்களாய், நீர் அருளுகிற சர்வ ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டவர்களாய், பிசாசானவனை எதிர்க்கவும் உம்மை எதிர்கொள்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் தியானதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கு நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க விரும்பினால் உங்கள் நன்கொடை மற்றும் காணிக்கைகளை அனுப்பி வைக்கலாம். விவரங்களை விரும்புவோர் 8939393939 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்து ஷேர் செய்து உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் மறவாமல் டைப் செய்யுங்கள். தேவனுக்கு சுத்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.